வணக்கம். வெல்கம் டு ஜெயாஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி ஜெயாஸ் கிச்சனில் ஒரு ஸ்வீட் ரெசிபி செய்ய போகிறோங்க. அது ஆடி வெள்ளியில் நம்ம சாமிக்கு அம்மனுக்கு நெய்வேத்தியமாக வச்சு படைக்கலாம். இந்த நெய்வேத்திய பொருளை எப்படி செய்யலான்றதை வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். 1 கப் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இதை கழுவிட்டு வறுத்துக்கலாம். கழுவிட்டு வந்துடுறேன். அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். பாசிப்பருப்பை அதில் போட்டுக்கலாம். கழுவிட்டு வந்த பாசிப்பருப்பை அதில் சேர்த்துக்கலாம். நல்லா பொன்னீரமாக வறுத்துக்கலாம். பாசிப்பருப்பு வறுபட்டுருச்சு. ரொம்ப செவரணும் இல்லை, அந்த வாசம் வந்தாலே போதும். இது ஒரு கொஞ்சம் லைட்டாக மாறிடுது. நாம் இப்போ வேறு குக்கரில் சேர்த்துக்கலாம். குக்கரை அடுப்பில் வச்சுட்டேன். இந்த பாசிப்பருப்பை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பாசிப்பருப்பு வேகிறதுக்கு எந்த கப்பால் எடுத்தோமோ அந்த கப்பால் 3 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். 3 கப்பு தண்ணியை ஊற்றி வேக வச்சிடலாம். குக்கர் விசில் போட்டுக்கலாம். இது வேகட்டும். ஒரு 2 விசில் வந்தால் போதும், வெந்துடும். அது நாம் இது வேகட்டும். விசில் போட்டு வச்சிடலாம். கப்பால் நாம் பாசிப்பருப்பு எடுத்தோமோ அதே கப்பால் 2 கப்பு வரைக்கும் வெல்லம் போடலாம். நான் 1.5 கப்பு போடுறேன். இது 1 கப்பு, 1.5 கப் அளவுக்கு எடுத்துக்கிறேன் நான். 1/2 கப் தண்ணி சேர்த்து இதை கரைச்சிக்கலாம். பாகாகணும்னு இல்லை, இது கரைச்சி எடுத்துக்கலாம். வெல்லம் கரைஞ்சிடுது. இதை அப்படியே எடுத்து வச்சுக்கலாம் தனியாக. பாசிப்பருப்பும் வெந்துருச்சு. நாம் அதையும் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஒரு பேன் எடுத்துக்கலாம். பேன் சூடானதும் ஒரு 1/2 கப்பு நெய் எடுத்துக்கலாம். நெய் அதிகமாக விரும்பாதவங்க வாசனை இல்லாத ரீஃபண்ட் ஆயில் எடுத்து பாதி ஊற்றிக்கலாம். நம்ம அப்படியே செய்யலாம். அதை நெய் 1/2 கப்பு ஊற்றிட்டேன். முந்திரி ஒரு 10-15 எடுத்து வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கலாம். இந்த ஸ்வீட் ரெசிபியை வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு அப்படியே ஈஸியாக செய்திடலாங்க. இது இந்த மாதிரி பண்டிகை சீசனில் வச்சு படைக்கிறதுக்கு தான். இப்போ ஆடி வெள்ளி நவராத்திரி இதெல்லாம் வருது இல்லையா, அந்த சமயத்தில் இதை இந்த மாதிரி ஸ்வீட் செய்து வச்சு படைச்சிடலாம். இதை அப்படியே வறுபட்டுடுச்சு, எடுத்து வச்சுக்கலாம். இதை இப்போ 1/2 கப் ரவா எடுத்துருக்கேன். அந்த ரவாவை இதில் போட்டு வச்சுக்கலாம். அரை கப் தேங்காய் வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் இந்த வேக வச்ச பாசிப்பருப்பை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா கிண்டி கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இந்த ரவா தேங்காய் பாசிப்பருப்பு இது கூட நல்லா அந்த நெய்யில் அப்படியே நல்லா சுருள வரணும். அப்படியே இது அல்வா மாதிரி வருங்க. இந்த ஸ்வீட்டை தூக்கி கொடுக்குறது கொஞ்சம் ஒரு பிஞ்ச் அளவு சால்ட்டு. அப்படியே சுருண்டு இப்படி வருது பார்த்தீங்களா. இந்த ரவா அந்த பாசிப்பருப்பு கூட வெந்துடும் நல்லா. இந்த மாதிரி சமயத்தில் நம்ம பாகு எடுத்து வச்சோம் இல்லையா, அதை இதில் சேர்த்துக்கலாம். வெல்லம் விட்டதும் அப்படியே கொஞ்சம் மெல்ட் ஆகும். சுருளாக வந்தது மெல்ட் ஆகும். ஆனால் அதை நல்லா வேக விடும்போது அப்படியே கெட்டிப்பட்டுடும், அல்வா மாதிரி ஆகிடும். கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். இந்த ஸ்வீட் ரெசிபி ரொம்ப சத்தும் கூடங்க. பாசிப்பருப்பை வச்சு செய்கிறோம் இல்லையா, பாசிப்பருப்பு புரோட்டீன் புரதச்சத்து நிறைந்தது. தேங்காயும் நல்லது, கெட்ட கொழுப்பெல்லாம் இருக்காது இதில், அதனால் தேங்காயும் நல்லது. ரவா ஷிஷுவில் போட்டு செய்கிறது தான் நிறைய ரெசிபி செய்யலாம் அதில். அதனால் இந்த 3 பொருள் வெல்லத்தை வச்சு செய்துடலாம். கடைசியாக நெய்யில் வறுத்துக்கலாம். கடைசியாக கிண்டிக்கிட்டே இருக்கும்போது
இந்த மாதிரி ஊற்றின நெய் எல்லாம் அப்படியே பிரிஞ்சு வரும். இந்த மாதிரி திக்காயிடும். உட்கார ரெடி ஆயிடுது. உட்காரை இது பண்டிகை நாளில் தான் செய்யணும்னு இல்லைங்க, மற்ற நாள்லேயும் செய்து கொடுக்கலாம். ஏன்னா பாசிப்பருப்பு புரோட்டீன் சத்து நிறைஞ்சதுன்றதால கொடுக்கலாம். சூப்பராக இருக்கும், பசங்க நல்லா சாப்பிடுவாங்க. இந்த உட்காரையை நீங்களும் வீட்டில் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஜெயாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்யூ. அடுத்த ரெசிபியில் பார்க்கலாம்.